ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரகநிலை, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் இருக்குதுங்க. அடுத்தது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாமர்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவங்கெல்லாம் பாராட்டுவாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புலாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க. சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அதாவது மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவாங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். மேலிடத்திலிருந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்தடைக்கும். கலைத்துறையினருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக வேலைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழ் சேர்க்கும் விதமாக அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வமாக நீங்கள் இருப்பீங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடும். புத்திர பாக்கியத்தை அடைவீங்க. நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து போன பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. அடுத்தது அஸ்தம். இந்த மாதம் பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவாங்க. உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலைப்பளுவை சந்திப்பாங்க. பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம்லாம் தள்ளி போகும். சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியினால் அரசாங்கத்தினால் கெடுபிடியை சந்திப்பாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோர் உடல்நலனில் கவனம் தேவை. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்து வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, 6.